தோழர்களே, நீங்கள் இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்தினால்தான் நேர்மையான விசாரணை நடக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக நடக்காது. அதுதான் நான் எந்த ஆட்சியாக இருந்தாலும், நான் இந்த ஆட்சிக்கு விரோதமான சொல்லுங்கன்னு முதல்ல பேசின ஜெகன்மூர்த்தி அவர்களே சொன்னார். அவர் அதிமுக சார்பில் எம்எல்ஏ. அவரே முதல்ல சொன்னார், நாங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை என்று சொன்னார். இன்று முதல்ல பாத்தீங்க 8 பேரு, அப்புறம் 11 பேரு, அப்புறம் 14 பேரு. அதுக்கிடையில இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. திருவேங்கடம் என்ற ஒரு நபரை, அவர்தான் இந்த கொலைக்கு முன்னால் இருந்து அங்க செய்தார் என்றவரை, அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்ப என்கவுண்டர் பண்ணா என்னது? திருவேங்கடம் ஒரு அம்பு. அது அம்பை எய்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு தேவை. திருவேங்கடம் இல்ல. அதை தீர்மானத்தில் சொல்லி இருக்கு. யார்? இந்த தீர்மானத்தில் ஆருத்ரா நிறுவனத்தை பற்றி நீல பண்பாட்டு மையம் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள். 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்தவர்கள் யார்? ஒரு கேவல, ஒரு மனித தன்மையற்ற, ஒரு மிருகத்தனமானதுதான் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. ஒருத்தரை இறந்து போனவரை வந்து அவதூறாக எவன் பேசுவான்? ஒரு மனுஷன் பேச மாட்டான். நாம் எதிரி இருந்தால் கூட அவனை அவதூறு பண்ண மாட்டோம். அதுதான் மனித பண்பு. குறைந்தபட்சம் இப்போது நினைவு மண்டபமாவது சென்னையில் வைப்பதற்கு நாம் இங்கே கோரிக்கை வைக்க வேண்டும். குறைந்தபட்சம். ஏன்னா நான் சொன்னது போல ஒரு பெரிய லிஸ்டே நாம் சொல்ல முடியும். நான் சொன்ன இந்த தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எல்லாம் மெரினாவில் இருக்கு. அடுத்து கவர்னர் மாளிகைக்கு பக்கத்துல காந்தி மண்டபத்துக்குள்ள பல நினைவு மண்டபங்கள். காமராஜருக்கு நினைவு மண்டபம், ராஜாஜிக்கு நினைவு மண்டபம், பக்தவச்சலத்துக்கு நினைவு மண்டபம், அயோத்திதாசருக்கு நினைவு மண்டபம், அவ்வளவு நினைவு மண்டபம் இருக்கும் போது ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஏன் நினைவு மண்டபம் இருக்கக்கூடாது அப்படி என்பதை நாம் கேட்கணும். பொது இடத்துல வேணும். எங்க இடம்? ஒரு தலித் தலைவருக்கு எங்க இடம் இருக்கும்? 2500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். 27000 ஸ்கொயர் ஃபீட் விஜயகாந்த் மாதிரி பெரிய நடிகர் மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். நினைவேந்தல் பேரணியை, நீதி வேண்டி நினைவேந்தல் பேரணியை நடத்தி இருக்கும் நீலம் பண்பாட்டு மையத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீலம் பண்பாட்டு மையம் யாரோ ஓட்டு போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. அவங்க தலித் மக்களுடைய உரிமைக்காக, எழுச்சிக்காக அவர்கள் போராடக்கூடிய, அவர்களுடைய கல்வி, கலாச்சாரம், பண்பாடு இவைகளை காப்பதற்கான அந்த மையம் மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு நீதி வேண்டி இந்த நினைவேந்தல் பேரணி நடத்தியிருக்கு. இங்கே இதே இடத்துல நான் வந்து பல கூட்டங்கள்ல டீஸ்டா செட்டில்வார்ட் கைது செய்யப்பட்ட போது உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழி அங்கே பேசும் மொழியாக இருக்க வேண்டும், நீதிமன்றத்தில் வாதாடும் மொழியாக இருக்க வேண்டும் என்ற போராட்டம் நடந்த போதெல்லாம் இங்க நான் கலந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அப்போதைக்கெல்லாம் இதில் 10ல் 1 பங்கு கூட கூட்டம் கிடையாது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த இடத்தில் முதலில் நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்வதற்கான கண்டன கூட்டத்தை அரசுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவிப்பதற்கான ஒரு கூட்டமாக நான் பதிவு செய்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நீலம் பண்பாட்டு மையத்துடைய இந்த கூட்டத்தில் ஒரு 8 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட அந்த தீர்மானத்தை ஒட்டிதான் நானும் ஒரு 5 செய்திகளை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல என்னன்னா, எதுக்கான இந்த பேரணி? இந்த பேரணியிலே சொல்லியிருக்கோம் நீதி கேட்டு. என்ன நீதி கேட்டு? என்ன நீதி என்றால், இப்போது புலன் விசாரணை நடக்கிறது. இப்போது 15 நாள் ஆகிறது படுகொலை செய்யப்பட்டு. நம்ம என்ன கேட்கிறோம்னா ஃபேர் இன்வெஸ்டிகேஷன். ஆங்கிலத்தில் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பாங்க. தமிழ்ல நேர்மையான முறையான விசாரணை வேண்டும் என்கிறோம். சரி, அப்படின்னா இப்ப நேர்மையான முறையான விசாரணை நடக்கலையா? எங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்கன்றோம். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்கு நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் தோழர்களே, நீங்கள் இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்தினால்தான் நேர்மையான விசாரணை நடக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக நடக்காது. அதுதான் நான் எந்த ஆட்சியாக இருந்தாலும், நான் இந்த ஆட்சிக்கு விரோதமான சொல்லுங்கன்னு முதல்ல பேசின ஜெகன்மூர்த்தி அவர்களே சொன்னார். அவர் அதிமுக சார்பில் எம்எல்ஏ. அவரே முதல்ல சொன்னார், நாங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை என்று சொன்னார். எனவே நாங்கள் கேட்பது ஒரு நியாயமான விசாரணை. இன்று முதல்ல பாத்தீங்க 8 பேரு, அப்புறம் 11 பேரு, அப்புறம் 14 பேரு.
அதுக்கிடையில இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. திருவேங்கடம் என்ற ஒரு நபரை, அவர்தான் இந்த கொலைக்கு முன்னால் இருந்து அங்க செய்தார் என்றவரை, அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்ப என்கவுண்டர் பண்ணா என்னது? திருவேங்கடம் ஒரு அம்பு, அது அம்பை எய்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு தேவை, திருவேங்கடம் இல்ல. அதை தீர்மானத்தில் சொல்லி இருக்கு. யார் இந்த தீர்மானத்தில் ஆருத்ரா நிறுவனத்தை பற்றி நீல பண்பாட்டு மையம் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள். 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்தவர்கள் யார்? இந்த கொலைக்காக 100 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லையா? இதை பற்றிய நேர்மையான விசாரணை, புலன் விசாரணை நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை எடுப்பதற்கு நமக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு. அதை நாம் இங்கே அந்த உரிமையை தான் நம்ம நிலைநாட்டி இருக்கிறோம். அதில் எந்த விதமான தயக்கமும் நமக்கு தேவையில்லை. ஒரு செய்தியை நாம் தெளிவுபடுத்திடுறோம். தோழர் திருமுருகன் காந்தி ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னார். அதாவது யார் விசாரணை, சிபிஐயா சிபிசிஐடியா என்பதல்ல, நாம் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அப்பதான் நியாயம் கிடைக்கும். அதுல என்னை பொறுத்த வரையில் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய குற்றத்திற்கு சிபிஐ விசாரணை பெரிசா அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். ஏன்னு கேளுங்க, நீங்க எல்லாருமே சொன்னாங்க, தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு சிபிஐ விசாரணை போடப்பட்டது. ஏன் சிபிஐ விசாரணை போட்டாங்க? சிபிஐ விசாரணை 2-3 நேரங்கள்ல போடுவாங்க. ஒன்னு எப்பன்னா, குற்றவாளியே காவல்துறையாக இருந்தால் சிபிஐ வரும். அப்படி இல்லாமல் இந்த குற்றத்தில் அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கிறது, ஆளுங்கட்சி நேரடியாக சம்பந்தப்படுவதாக நமக்கு சந்தேகம் இருந்தால் சிபிஐ வரும். அந்த மாதிரி கட்டங்கள்ல கூட சிபிஐ மாநில அரசு தான் அனுமதிக்க வேண்டும், அவங்க வர முடியாது. இல்லை என்றால் நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும், உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அனுமதிக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை இப்போது சிபிஐ என்கொயரி அல்ல முக்கியம், சிபிசிஐடியே என்கொயரி நடத்தட்டும், தமிழ்நாடு அரசே புலன் விசாரணை செய்யட்டும். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நீங்க யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு 8 பேர் சரண்டர் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இது அது மட்டும் இல்லாமல் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இப்ப கூட அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அதை செய்வதற்கு ஒரே என்னுடைய ஒரு யோசனையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். என்னன்னா, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நான் என்னன்னா, இதற்கு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் புலன் விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் கேட்க வேண்டும் என்பது எனது விருப்பம். நீதிமன்றத்தின் மேற்பார்வை இது ஒன்றும் புதுசு கிடையாது. உங்களுக்கு வழக்கு நடத்தினாரே சங்கரசுப்பு, அவருடைய மகனுடைய கொலை வழக்கில் நீதிமன்றத்தின் மேற்பார்வை, அவருடைய பலன் என்ன? புலன் விசாரணை செய்யக்கூடிய அந்த காவல்துறை 15 நாட்களுக்கோ 20 நாட்களுக்கோ ஒரு முறை நீதிமன்றத்தின் முன்னால் புலன் விசாரணையினுடைய அடுத்த கட்டத்தை பத்தி சொல்லுவாங்க. அது நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால நான் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன், ஒரு சிறப்பு புலனாய்வு கோர்ட் மானிட்டரா இருக்கணும். ரெண்டாவது, மொத்தம் 5ல் 2வது விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. என்னன்னா, கேவல ஒரு மனித தன்மையற்ற ஒரு மிருகத்தனமானதுதான் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. ஒருத்தரை இறந்து போனவரை அவதூறாக எவன் பேசுவான்? ஒரு மனுஷன் பேச மாட்டான். நாம் எதிரி இறந்தால் கூட அவனை அவதூறு பண்ண மாட்டோம். அதுதான் மனித பண்பு. இதற்கெல்லாம் பெரிய உதாரணம் தேவையில்லை. இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, ஆயிரக்கணக்கானவர்களை சிறைப்படுத்தினார்கள். அவரை 84ல் படுகொலை செய்யப்பட்ட போது அனைவரும் அந்த படுகொலையை கண்டித்தோம். அதுதான் மனித இயல்பு. அதோட இங்க எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது கலைஞருடைய சிலையை உடைத்தார்கள். அதை நாம் எல்லாரும் கண்டிச்சோம். நிச்சயமா அது சரியான முறை அல்ல. எனவே இன்னைக்கு கூட ஊர்வலம் எவ்வளவு அமைதியாக ஊர்வலம் நடந்து வந்தது. எனவே தான் சொல்றேன், இந்த கேரக்டர் அசாசினேஷன் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல். இப்போ நிறைய விஷயத்தை சொன்னாங்க. அவரு யாரு? மறைந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாநில கட்சியின் தலைவர், மாநிலத்துக்கு கட்சிக்கு தலைவருங்க, தேசிய கட்சியின் தமிழ்நாடு மாநிலத்துக்கான தலைவர் அவர். அப்புறம் இங்க வந்த பிற்பாடு நமக்கு தகவல் தெரிகிறது, எனக்கு தெரியாது, அவர் கவுன்சிலரா இருந்திருக்காரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலராக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அது முடிச்சுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அவர் பேர்ல எந்த விதமான காவல்துறை வழக்கும் இல்லை.
அதுக்கு அடுத்து அவருக்கு கன் லைசன்ஸ் கொடுத்திருக்கு காவல்துறை. அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும்? இறுதியாக நான் சொல்றேன், இப்போது நேரம் முடிந்து காவல்துறையும் நேரம் நமக்கு சொல்றோம். அவர் இறந்தவுடன் அவருக்கு ஏன்னா வழக்குரைஞர் என்ற முறையில் அந்த வழக்கை பற்றி நான் ஒரு நிமிடம் சொல்லி ஆகணும். அவர் நூற்றுக்கணக்கான வழக்குரைஞர்களை உருவாக்கினார். ஆனால் நீதிமன்றத்தில் அவருக்காக சிறப்பாக வழக்காடவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். என்னன்னா, நீங்கள் கோரிக்கை வைத்தது என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? விஜயகாந்த் மாதிரி எங்க இடத்துல அவருக்கு என்ன இடம் இருக்கு? ஒரு கிரவுண்ட் தான் அவருக்கு இடம் இருக்கு. நாம யார மாதிரி கேட்கணுங்க? எம்ஜிஆருக்கு எங்கே பதிக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க? ஜெயலலிதாவுக்கு எங்க இடம் கொடுத்தீங்க? அவங்கெல்லாம் ஆட்சி செய்தாங்க. கலைஞர் எதிர்கட்சியாக இருக்கும் போது இருந்தார். அவருக்கு எங்க இடம் கொடுத்திருக்கீங்க? அதே மாதிரி பொதுவான இடத்தில் எங்கள் தலைவனை நல்ல அடக்கம் செய்வதற்கு இடம் கொடு என்று நீங்கள் கோரிக்கை வைக்கல. எங்க இடத்துல இல்லைங்க, கட்சி வச்சது. ஆனால் நீதிமன்றத்தின் முன்னால் அந்த கோரிக்கை வைக்கப்படவில்லை. அதுக்கு எங்க இடத்துல என்ன அந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்றாங்க. சரி, இப்ப அது முடிஞ்சு போச்சு. இதை நம்ம கொண்டு போய் சென்னையை தாண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் தள்ளிட்டாங்க. குறைந்தபட்சம் இப்போது நினைவு மண்டபமாவது சென்னையில் வைப்பதற்கு நாம் இங்கே கோரிக்கை வைக்க வேண்டும். குறைந்தபட்சம். ஏன்னா நான் சொன்னது போல ஒரு பெரிய லிஸ்டே நாம் சொல்ல முடியும். நான் சொன்ன இந்த தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் மெரினாவில் இருக்கு. அடுத்து கவர்னர் மாளிகைக்கு பக்கத்துல காந்தி மண்டபத்துக்குள்ள பல நினைவு மண்டபங்கள். காமராஜருக்கு நினைவு மண்டபம், ராஜாஜிக்கு நினைவு மண்டபம், பக்தவச்சலத்துக்கு நினைவு மண்டபம், அயோத்திதாசருக்கு நினைவு மண்டபம், அவ்வளவு நினைவு மண்டபம் இருக்கும் போது ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஏன் நினைவு மண்டபம் இருக்கக்கூடாது அப்படி என்பதை நாம் கேட்கணும். பொது இடத்துல வேணும். எங்க இடம் ஒரு தலித் தலைவருக்கு எங்க இடம் இருக்கும்? 2500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். 27,000 ஸ்கொயர் ஃபீட் விஜயகாந்த் மாதிரி பெரிய நடிகர் மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். எனவே நீதிமன்றத்தில் நடந்த வாதத்தின் போது அதை சொன்னாங்க. எனவே நீங்கள் அனைவரும் இந்த கோரிக்கை வைக்கணும். இறுதியாக இந்த நினைவேந்தலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடைசி வரை ஒரு அம்பேத்கரியவாதியாக கடைசி வரை இருந்திருக்காரு. அப்படின்னா என்ன? அம்பேத்கரியவாதி தான் என்ன? வெறும் ஜெய் பீம் அப்படின்ற கோஷம் மட்டுமல்ல. தயவு செய்து நீங்கள் தலித்துகளை அதிகாரப்படுத்துவது என்பதுதான். உதாரணத்துக்கு எம்எல்ஏ எம்பி இல்லடா, எங்களெல்லாம் மந்திரி ஆக்கிறதுக்கு ரிசர்வேஷன் கொடுன்னு கேட்கணும். அடுத்த காலத்துக்கு மந்திரி ஆக்கிறதுக்கு எங்க ரிசர்வேஷன் இருக்கு? அதுக்கப்புறம் உயர்மட்ட பதவிகளில் உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு இடம் இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் எங்க இடம் இருக்கு, செக்ரட்டரியா யார் இருக்காங்க, கொள்கை வகுக்கும் இடத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்புவதுதான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நாம் செய்கின்ற நினைவேந்தல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.